தங்க நகைகள் சோவரனுக்கு 3000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு 10,000 தள்ளுபடி, மேலும் பல சலுகைகளுடன் அக்ஷய சூப்பர் தங்க திருவிழா. சரவணா ஸ்டோர் சூப்பர் ஜுவல்லரி, சென்னை, மதுரை, கோயம்புத்தூர். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். காலை 6 மணியிலிருந்து பலரும் பலவிதமான முயற்சிகளோடு வாக்களிச்சிருக்காங்க. உடல்நிலை முடியாதவங்க, வயது தளர்ந்தவங்கன்னு எல்லாருமே இந்த முறை வாக்களிக்கிறதுல ரொம்ப ஈடுபாடு காட்டியிருக்காங்க. இதனால தான் வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருச்சு, எங்களுடைய விஜய் அண்ணாவுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு ஒரு புறம் தாவேக்காவினர் சொல்கிறாங்க. உண்மையிலேயே வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்கா, அதிகரித்ததனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம பேசுவோம். இன்னொரு பக்கம் தேர்தலில் இன்னைக்கு நாம் பல தொகுதிகளுக்கு போயிருக்கோம், மக்களோட சந்திச்சிருக்கோம். அங்கே நடந்த சுவாரஸ்யமான பல விஷயங்கள் இருக்குது, பிரபலங்கள் வந்த வாக்குச்சாவடிகள்னு நிறைய விஷயங்கள் நம்ம பேசுவோம். இன்னொரு புறம் திமுக கூட்டணி கட்சிகளில் இப்போ சில சலசலப்புகள் போயிட்டு இருக்கு, அது குறித்தும் விரிவாக பேசிடலாம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் பிருத்திவி. வணக்கம் அழகு. இன்னைக்கு டே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இல்லை? காலையிலிருந்து தமிழகம் முழுக்கவே இளைஞர்கள், எல்லா பொதுமக்கள் ஆர்வமாக ஃபுல்லாக வாக்களிச்சுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம பேசுகிற டைம் ஒரு 6 மணி பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா? இப்போ 5 மணி நிலவரம் தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்காங்க. 5 மணி நிலவரப்படி ஒரு வரலாறுக்கான அளவில் வாக்குப்பதிவு நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. 82% வாக்குப்பதிவு முடிஞ்சிருச்சு தமிழ்நாட்டில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது குறித்து நம்ம டீட்டெயில்டாக பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு தொடர்ந்து ஃபீல்டுக்கு போயிட்டு வந்தோம் இல்லையா? அதில் நம்ம இங்கே சாலிகிராமம் போனோம், தேனாம்பேட்டை போனோம், அப்புறம் நுங்கம்பாக்கம்லாம் போயிட்டு வந்தோம். அங்கே ஏதோ ஒரு வகையில் பரபரப்பு ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் இருக்காங்களே, அவங்களுடைய ஆர்வம் அதிகமாக அங்கே தென்பட்டது. இப்போ அழகிரி சொன்னார்ல, மூக்க அழகிரி எப்படி இருக்கு நிலைமை அப்படின்னா, ரொம்ப சூடாக இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டார்ல, அதே மாதிரி தான் அங்கே அந்தளவுக்கு ஆர்வமாக அந்த வெயில் இருந்தாலுமே ஒரு பக்கம் ஆர்வமாக ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்லாம் வாக்களிச்சாங்க. சில பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, எங்களுக்கு பெருசாக அரசியல் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாங்க. பட் இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் எங்களுக்கு ஒரு மாற்றம் வேணும், அந்த மாற்றம் எப்படிப்பட்ட மாற்றம்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லலாம். அவங்க இருந்தாலும் நாங்கள் எல்லாமே டிசைட் பண்ணி எக்ஸைட்டடாக ஓட் போட்டிருக்கோம்னு சொல்லிட்டு அவங்க தரப்பில் நல்லா மகிழ்ச்சியாக பேசினதை பார்த்தோம். அதே மாதிரி முதியவர்கள், அப்புறம் வீல் சேரில் வந்தவங்க, அப்புறம் 90 வயதை கடந்தவங்க எல்லாருமே நம்மளை பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு அந்த அளவுக்கு ஈடுபாடோட அதுவும் காலையில் 7-8 மணிக்கெல்லாம் ஓட்டு போட்டு போனாங்க. 1000 விளக்கு தொகுதியில் ஒரு வாக்குச்சாவடியில் சிலிண்டரோட வராங்க, ஆக்சிஜன் சிலிண்டரோட ஒரு நபர் போறாரு. அப்படிப்பட்ட சம்பவங்களும் நடந்துச்சு. இதில் நம்ம பொதுவாக பார்த்தோம், இந்த தேர்தலை, இந்த எலெக்ஷனை பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. வாக்கு சதவீதம் உண்மையிலேயே ஏன் அதிகரிச்சிருக்கு? இப்போ போன முறை நடந்த தேர்தலில் 2011 இந்த மாதிரியான தேர்தலில் 70% தான், 70, 75, 78 இந்த ரேஞ்சு தான் இருந்துச்சு. இப்போ 5 மணி நிலவரப்படியே 82 போயிடுச்சு. பார்த்தீங்களா, அதிக பேர் வாக்களிச்சிருக்காங்க, பெரும்பாலும் இளைஞர்கள் வாக்களிச்சிருக்காங்க. இது எல்லாருமே எங்களுடைய விஜய் அண்ணாவுக்கு அளித்த வாக்கு தான். நிறைய பிரபலங்கள் பார்த்தீங்களா, ஒயிட் ஷர்ட் கிரீம் பேண்ட்னு போட்டு வந்திருக்காங்க, விஜய் அண்ணாவுக்கு தான் வாக்களிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிக்னல் தராங்க. எனக்கு தெரிஞ்சு ஸ்டாலின் கூட அப்படிதான் வந்தாரு. ஸ்டாலின் அப்படி வந்தாரு, பாஜக முன்னாள் மாநில தலைவர் அப்படிதான் வந்தாரு. அப்ப இவங்க எல்லாம் விஜய்க்கு தான் வாக்களிச்சிருக்காங்களோ எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. சரி, இப்ப அவங்க வாக்களிச்சாங்க அப்படின்னா, இன்னொரு பக்கம் சூர்யா கருப்பு உடையில வந்தாரு, சத்யராஜ் கருப்பு உடையில வந்தாரு, ஆர்ஜே பாலாஜி கருப்பு உடையில வந்தாரு. அவங்க எல்லாம் கருப்பு படத்தை ப்ரமோஷன் படத்துக்கு வந்திருப்பாங்களோ எனக்கு புரியல. ஏன்னா வெறும் உடை மட்டும் இல்ல, இப்ப நீங்க சொன்ன மாதிரி சத்யராஜ் நீங்க பேட்டி எடுத்தீங்க, நீங்க பேசிட்டு இருந்தீங்க. அப்ப அவர் என்ன சொல்றாரு, எனக்கு தெரியாது, என் பையன் ஒயிட் கிரீம்ல வந்திருக்காரா, என்கிட்ட தான் ஒயிட் கிரீம்ல பேண்ட் இருக்கு, சொல்லியிருந்தா போட்டு அப்படிங்கிறாரு. அப்ப வெறும் இதற்காக போட்டுட்டு வர்றோம்னு சொல்றது ஒரு குரூப் இருந்தாலும், இந்த பாரஞ்சித்து கூட சட்டையில் வந்திருக்காருங்க, அவர் விஜய்க்கு தான் போட்டிருப்பாருன்னு சொல்ல முடியுமா? இயக்குனர் பாரஞ்சித்து பல அரசியல் பேசுறவரு, அவர் விஜய்க்கு வாக்களித்திருக்கிறாரு அப்படிங்கிறது ஓகே. அது மாதிரியான ஒரு கூட்டம் இருந்தாங்க, வாக்களிச்சாங்க, அது பார்க்க முடிஞ்சு. அதற்காக எல்லாருமே விஜய்க்கு தான் போட்டாங்க. வாக்கு சதவீதம் இதனாலதான் உயர்ந்துச்சு அப்படிங்கிறாங்க. அப்போ வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கு, அதோட பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தா, எஸ்ஐஆர் காரணமாக இருக்கு. எஸ்ஐஆர் என்ன பின்னணி இருக்கு அப்படின்னா, அதுல பல பேரோட பெயரை சேர்த்திருக்காங்க, பலரை நீக்கி இருக்காங்க. இதுல இந்த தேவையற்ற, குறிப்பா சொல்லணும்னா, அந்த இறந்து போன நபர்களுடைய வாக்குகள்லாம் அந்த முறை இல்லை, டூப்ளிகேட்லாம் நீக்கிட்டாங்க. ஃபீல்டில் இருக்கிறவங்க இருக்கு, அதுல இன்னும் வாக்கு அவங்களுக்கு இல்லாத நபர்களும் இருக்காங்க தனியா. ஆனா எக்ஸ்ட்ரா வாக்குகள் எதுவுமே இல்லாம இருக்கு. அப்போ இந்த இருக்கிற பர்சன்டேஜ்ல நம்ம பார்க்கும் பொழுது அந்த பர்சன்டேஜ் கூடுதலா தான் தெரியும் அப்படிங்கிறாங்க. அதுதான் களத்துல உள்ள விஷயமா இருக்கு. இதுல 2021 தமிழக வாக்காளர் எவ்வளவு பேர் இருந்தாங்க அப்படின்னா, 6,30,00,000 பேர் இருந்தாங்க 2021, 5 வருஷத்துக்கு முன்னாடி. 6,30,00,000. 2026 தேர்தல் ஆணைய கணக்குப்படி 5,75,00,000. இதிலே பார்த்தீங்கன்னா பெரிய மாற்றம் என்பது வந்திருக்கு. வாக்காளருடைய எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு.
இப்போ மீதி இருக்கக்கூடிய அந்த 50 லட்சம் வாக்காளர் என்னன்னாங்க அப்படின்னா அதுதான் எஸ்ஐஆர் வந்ததுக்கப்புறம் பல பேர் நீக்கியிருக்காங்க. அப்போ வந்து இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்ட்ரென்த் படி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அப்போ அந்த கம்பேரிசனுக்கும் அந்த ஸ்ட்ரென்த்துக்கும் ஓட்டர் டர்ன் அவுட் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஏறக்குரிய 70 to 74 தான் வரும். இப்போ எஸ்ஐஆர் நீக்கினதுனால இருக்கக்கூடிய மக்கள் வந்து வாக்களிக்கிறாங்க. அதனால ஓட்டர் டர்ன் அவுட் 80 கிராஸ் பண்ணி போயிருக்குன்னு சொல்றாங்க. இது மட்டுமே ஆட்சி மாற்றத்திற்கு ஒரு பெரிய காரணமா இருக்குமான்னு கேட்டா நிச்சயமா அது காரணியம் முன்னாடி இருந்திருக்கு. ஆனா இந்த வாட்டி எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு மே 4ஆம் தேதி தெரியும் நமக்கு. இதுல இப்போ காலையில முதல்வர் வாக்களித்த தொகுதிக்கு போயிருந்தோம். அதுல முதல்வர் தனது குடும்பம் சகிதமா வந்திருந்தார். அவர் மனைவி, மகன், மருமகள், பேரன், அவர் வந்து இன்பநிதி வந்து முதல் முறையாக வாக்களிக்கிறார். ஸோ குடும்பம் சகிதமாக அங்கிருந்து வாக்களிச்சாரு. அப்போ அதற்கு முன்னாடியே மயிலாப்பூர் தொகுதியோட வேட்பாளராக தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க இருந்தாங்க. அவங்க உள்ள போயிட்டு செக் பண்ணிட்டு வராங்க. அந்த வேட்பாளருக்கு வந்து உரிமை இருக்கு இல்லையா, எல்லாம் நல்லபடியா நடக்குதான்னு பார்த்துட்டு வரும்பொழுது முதல்வரை சந்திக்கிறாங்க. 2 பேரும் பரஸ்பரம் வணக்கம் வச்சுக்கிறாங்க. அதுவே ஒரு நல்ல ஒரு சிக்னலா இருந்துச்சு. நேரெதிரான சித்தாந்தம், நேரெதிரான கொள்கை, பல மோதல்கள் இருந்தாலும் இந்த ஒரு அந்யோன்யம் அப்படிங்கிறது நல்லா இருந்துச்சு பாக்குறப்ப. அதுதான் தமிழ்நாட்டோட ஸ்பெஷலா இருக்கும். அது வந்து நல்லா இருந்துச்சு. அதற்கப்புறம் முதல்வர் வந்து செய்தியாளர்களை சந்திக்கிறாரு. அப்போ வந்து செய்தியாளர்கள் கேள்வி கேட்கிறப்ப தமிழ்நாடு வெல்லும் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் சொல்றாரு. அதற்கு முன்னாடி என்ன கேட்கறாங்கன்னா, இந்த மாதிரி அஜித் வந்து மாற்றம் தேவையில்லைன்னு சொல்லியிருக்காரு, எப்படி பாக்குறீங்க? ஆமா அது வேற நம்ம மீடியா பர்சன் யாரோ இது பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அஜித் வந்து எப்பவுமே ஒரு வழக்கத்தை வச்சிருக்காரு. எல்லா எலெக்ஷனுக்கும் தவறாமல் வந்துடுவார். அது மட்டும் இல்லாமல் திருவான்மியூரில் அவர் வசிக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய வாக்குச்சாவடியில் அவர் தான் முதல் வாக்கு போடுவார். அவர் ஏன் வந்து கேமராலாம் பிடிங்கி வச்சுருவார், செல்ஃபி எடுப்பாங்க. கேமரா பிடிங்க, நான் எதுக்கு வந்திருக்கேன், என்ன எதுக்கு நீ ஃபிலிம் ஸ்டாரை பார்க்க. அவரோட தாட் என்ன அப்படின்னா, கூட்டம் கூடுறதுக்கு முன்னாடி வந்து ஓட்டு போட்டு போயிடணும். அதனால ஃபர்ஸ்ட் பர்சனாக வந்து ஓட்டு போட்டு போயிடுவார். அதே மாதிரி இன்னைக்கு வந்து பில்லா கட்டப்பில் வந்தார், ஒயிட் அண்ட் ஒயிட்ல வந்தார், ஓட்டு போட்டார். வழக்கப்படி வீட்டில் வந்திருக்காரு. அவர் என்ன நோக்கத்தில் வந்திருப்பாரு? ஏன்னா ஒவ்வொரு கலருக்கு ஒரு காரணம் சொல்றாங்கல்ல. ஸோ வழக்கப்படி அவர் வந்து உள்ள ஓட்டு போட போனார். அவர் ஏற்கனவே தெரியும் ரொம்ப வந்து பிரைவசிக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு ஆள். அவரை சுற்றி இந்த மாதிரிலாம் பெருசாக பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு முன்னாடியே சொல்லிடுவாங்க. அதே மாதிரி இப்போ ரிப்போர்ட்டர்ஸ்லாம் போய் அவரை சூழ்ந்து நின்னால கொஞ்சம் கடுப்பாயிட்டார் போல் இருக்கு. அவரோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷனே இடிச்சிருச்சு. ஆமா அது பண்ணாரு, முறைச்சாரு. அப்புறம் திடீர்னு நின்று பார்த்தாரு, வழி விடுங்கன்னு சொல்லிட்டு சொல்லாம சொன்னாரு. ஜாலியா வந்துதான் மக்களோட செல்ஃபி எல்லாம் எடுத்துட்டு. அப்புறம் இந்த நெருக்கடிகள் அதிகரிக்க கோபம் அவருக்கு அதிகமாக, வழி விடுறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நின்றுட்டு முறைச்சு பார்த்துட்டே இருந்தாரு. அப்புறம் அவர் மொபைல் எடுத்து எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணாரு. அது ஏன் ரெக்கார்ட் பண்ணான்னு எது வரைக்கும் தெரியல. அவர் என்ன மொபைல் வச்சிருக்கான்னு ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அந்த அளவுக்குலாம் தொடர்ந்து இதெல்லாம் போயிட்டு இருக்கு. அவர் பாக்கெட்டை பாத்தீங்களான்னு சொல்றாங்க. என்னதான் பாக்கெட்ல இருக்குன்னு எனக்கு தெரியல. சிலர் வந்து விசில் சொன்னங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அவரு கிளம்பும் போது ஏதோ ஒரு இல்ல சொல்றாங்க. சிலர் வந்து விசில் சொன்னா விஜய்க்கு தான் வாக்களிக்கங்கிறாங்க. இன்னொரு பக்கம் நான் சொல்றேன், கண்ணாடி பாத்தியா, கருப்பு கண்ணாடி, கலைஞரோட குறியீடு, அது ஒரு திமுக தான் வாக்களிக்க வந்தாரு அப்படிங்கிறாங்க. இப்படி பல விதமான வாத பிரதிவாதங்கள் ஓடிட்டு இருக்கு உள்ளுக்குள்ள. இதுல வந்து அஜித் ஒரு விஷயத்த சொன்னதா சொல்லிட்டு வைரலா போச்சு. அதாவது என்ன மாதிரி புரிஞ்சுக்கப்பட்டது அப்படின்னா, இந்த மாதிரி மாற்றம் வேணுமான்னு கேட்குற மாதிரியும், அதுக்கு அஜித் வந்து நோ நீட், தேவையில்லைன்னு சொன்னது மாதிரியும் ஒரு ட்வீட் வைரலாக போயிட்டு இருந்தது. அந்த போஸ்டர்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. ஆனால் அப்புறம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அஜித்தோட மேனேஜர் இருக்கார்ல சுரேஷ் சந்திரா, அவரே வந்து விளக்கம் கொடுத்தாரு. அது வந்து வதந்தி தான், அது அஜித் வந்து அப்படி பேசவே இல்லைன்னு சொல்லிட்டு அவர் விளக்கத்தை கொடுத்தார். ஆனால் நீங்கள் சொன்னீங்களே சிஎம் ஸ்டாலினோட ப்ரெஸ் மீட்டு, அதாவது அஜித் வந்து மாற்றம் தேவையில்லைன்னு சொன்னதா சொல்லி ஒரு ரிப்போர்ட் வந்து ஸ்டாலின்கிட்ட கேட்குறாரு. ஸோ ரிப்போர்ட்டர் சொல்கிறது உண்மைதான் சொல்லிட்டு ஸ்டாலின் உண்மை பேசிட்டு போறேன்னு சொல்லிட்டு அஜித் பேசுனது வரவேற்கத்தக்கன்னு ஸ்டாலின் சொல்கிறார். அப்புறம் தான் தெரியுது வதந்தி பரப்பாதுன்னு சொல்லிட்டு அஜித் ஒரு மேனேஜர் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. ஆனால் அந்த வீடியோ பார்க்குறப்ப இவர் வந்து மாற்றம் வருமா சார்னு கேட்குறப்ப நோ நீடுன்னு சொன்னது அவர் வந்து நேரடி பொருளில் புரிஞ்சுக்கிட்டார். இந்த கேள்விக்கான பதிலாக அவர் புரிஞ்சுக்கிட்டார். ஆனால் அஜித் தரப்புல என்ன விளக்கம் சொல்லப்படுதுன்னா, அது வந்து இந்த கேள்வி, இந்த இன்டர்வியூ தேவையில்லைங்கிறது அஜித் சொன்ன விஷயம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இது வந்து 2 விதமாகவும் பேசப்பட்டு வருது. அஜித் உடனடியாக மறுப்பு சொல்லிட்டாரு அப்படின்னு தாவேக்காவினர் கொண்டாடிட்டு வராங்க. இன்னொரு பக்கம் நோ நீடுன்னு தான் சொன்னாரு, அது இவங்க கொடுத்த பிரச்சனால மாத்திட்டாருங்கிற மாதிரி திமுகவினர் மாறி மாறி வாதங்கள் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கலேன். இப்ப அஜித் பாப்பாரு, நான் சமணன் தானே இருந்தேன், நான் வந்து நான் நோன்னு சொன்னது கூட இது ஒரு அரசியலா மாறுதுன்னு சொல்லிட்டு அவரு ஏடா ஓட்டு போட கூட வர முடியலையே அப்படிங்கிற மாதிரி இருப்பாரு. இதுல நீங்க அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, அர்ஜுன் கிட்ட எல்லாம் போய் கேட்கறாங்க செய்தியாளர்கள். கேட்கறப்ப அது மாதிரி விஜய் பத்தி நேரடியாக கேட்கறப்ப அதெல்லாம் அரசியல் தெரிந்தவங்கள்ட்ட பேசுங்க, நான் அந்த அளவுக்கு ஒர்த்து இல்லை அப்படின்னு சொல்றாரு. மறுபடியும் 4வது அணி விஜய் வராருங்கிறப்ப ஆனா விடுங்கண்ணா அப்படின்னு விஜய் ஸ்டைல்லையே பேசிட்டு போறாரு. ஆனா வாங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அது மாதிரி இதுல ஆல்ரெடி ரஜினிகாந்த் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு, காலம் காத்திருந்து பதில் சொல்லணும்னு. இன்னைக்கு அவர் சொன்னபடி காலம் காத்திருந்து பதில் சொல்லியிருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இதையும் தாண்டி வந்து இப்போ சூர்யால என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிந்திச்சு வாக்களிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. அது என்ன பொருள்ல சொல்றாரு அப்படிங்கிறது விவாதமா மாறிட்டு இருக்கு. அதையும் தாண்டி சிவகுமார் சாருமே ஒரு முக்கியமான பாயிண்ட்டை முன் வச்சார். யார் ஆட்சிக்கு வந்தாலும்
அந்த மாதிரி மதுக்கடைகளை வந்து மூடணும் அப்படின்ற மாதிரி சொன்னார். அது கிட்டத்தட்ட 40% ஆஃப் மக்கள் வந்து மது கடுமையாயிட்டாங்கன்ற மாதிரி ஒரு கவலைக்குரிய ஒரு கருத்தை வந்து முன் வச்சுட்டு போனார். அது வந்து முக்கியமான ஒரு பாயிண்டாக தான் படுது. இது வரைக்கும் யார் வந்தாலுமே வந்து வந்தவுடனே முதல்ல அந்த டாஸ்மாகலாம் மூடணும், போதைப் பொருள் புழக்கத்தை வந்து குறைக்கணும்னு சொல்லிட்டு தான் அவர் சொல்கிற கருத்தை எல்லாமே ஏற்றுக்கிறாங்க. இதில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1000 விளக்கு தொகுதிக்கு உட்பட்ட டி நகர் பிரச்சார சபா இருக்குல்ல, ஹிந்தி பிரச்சார சபாவுக்கு டி ராஜேந்திரன் வராரு. ஆமாம், நீங்கள் கூட அங்கே போயிருந்தீங்களா? டி ராஜேந்திரன் என்ன பண்ணுறாரு, வந்த உடனே நேரடியாக போலீஸார் வந்து ஒரு உள்ளே அழைச்சிட்டு போனாங்க. உள்ளே அழைச்சிட்டு போனால் நம்ம உள்ள வாக்கு செலுத்த போகிறோம் அப்படிங்கிற மாதிரி டிஆர் போனார். அதற்குள்ளே இங்கே இருந்த ஒரு சில பெண்கள், அவங்க என்ன ஃபிலிம் ஸ்டார்னா உள்ளே விட்டுருவீங்களா, அப்போ இங்கேருந்து வெயிட் பண்ணுற நாங்களாம் என்ன அப்படின்னு கேட்டாங்க. அதனால போலீஸார் இல்லை சார் வெயிட் பண்ணி வாங்க அப்படின்னாங்க. ஆனால் டிஆருக்கு இயல்பாகவே வயசு 70 தொட்டுடுச்சு. அதனால அவர் வந்து சிறப்பு வரிசைன்னு ஒரு வரிசை வச்சிருக்காங்க சீனியர் சிட்டிசன்களுக்கு. அந்த அடிப்படையில் தன்னை முன்னோக்கி விடுவாங்கன்னு நினைச்சு போனாரு. அது இல்லைங்கிறதுனால அவருக்கு சின்ன ஒரு அதிருப்தி அந்த இடத்துல வந்துருச்சு. இப்போ கேட்டாரு, நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய பிரபலம் இல்லையே, நான் மக்களோட மக்களாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தந்த அதிருப்தியாக அந்த இடத்துல தெரிவிச்சிட்டு இருந்தாரு. ஊடகங்களும் விடாமல் போயிட்டு கேள்வி கேட்கும்பொழுது அந்த இடம் நெருக்கடிக்குள்ளானதுனால ரொம்ப கோபம் ஆயிடுச்சு. இந்த இடமே ஒரு பரபரப்பாயிடுச்சு. அதுக்கப்புறம் டிஆர் வந்து தனது கோபத்தை வெளிப்படுத்தினாரு. சீனியர் சிட்டிசன் எதுக்கு வெயிட் பண்ணி வைக்கிறீங்க, எல்லாம் நாங்கள் ஒரே லைனில் தான் போகணும்னு அவசியமா, அடிக்கிற வெயிலில் நாங்கள் வர்றதே பெருசு, முறையான ஒரு மெயின்டைன் பண்ணாமல் நீங்கள் இருக்கீங்க, எப்படி உங்களை வந்து அலட்சியமே ஹேண்டில் பண்ணுவீங்கிற மாதிரி ரொம்ப கோவப்பட்டாரு. அதுக்கப்புறம் செய்தியாளர் சந்திப்பில் அவர் ஒரு விஷயத்த சொல்றார். ஒரு புதுமையான அலை வீசுது, அதனால சில மாற்றங்கள் நடக்கலாம்ங்கிற மாதிரி ஊடகமா விஷயத்த பேசுறாரு. பாத்தீங்களா டிஆரும் சொல்லிட்டாரு, விஜய்க்கு தான் அப்படி சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி அந்த கருத்தும் பரவலாக இன்னைக்கு பேசப்படுது. ஆமா, அதே மாதிரி இந்த எலெக்ஷன் கமிஷனோட ஏற்பாடுகள்லாம் பத்தி பேசியாங்க. அதை வந்து ஒரு தரப்பினர் வந்து வரவேற்கிறாங்க. ஏன்னா இப்போ சாலிகிராமத்திலேயே நாங்கள் பேசும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, ப்ராசஸ் ரொம்ப ஈஸியாக இருக்குது, ரொம்பலாம் வெயிட் பண்ண தேவையில்ல, 10 நிமிஷம் தான் உள்ளே, அந்த அளவுக்கு ஏற்பாடுலாம் சரியாக வச்சிருக்காங்க, எல்லாமே கரெக்டாக கைட் பண்ணுறாங்க, நல்ல ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க எல்லாத்துக்குமே சொல்லிட்டு ஓட் போடுறது ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தரப்பினர் சொல்கிறாங்க. ஆனால் இன்னொரு தரப்பினர், குறிப்பாக வந்து பிரேமலதா விஜயகாந்த் இருக்காங்களே, அவங்களுடைய வாக்குச்சாவடி நாங்கள் போகும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, உள்ளே வந்து அதாவது புது வாக்குச்சாவடி போல் இருக்கு, பிரிச்சிருக்காங்க போல, உள்ளே வந்து பெருசாக ஃபேன் வசதியே இல்லை, வெயில் காலத்தில் வந்து உள்ளே ஃபுல்லாக ரொம்ப ஸ்வெட்டிங் ஆகுது அப்படின்ற மாதிரி பல குறைகளை சொன்னாங்க. அதுவும் பிரேமலதா விஜயகாந்த் அந்த கரெக்டாக வாக்கு போட வர்றாங்க, அவங்கள்ட்டே சொல்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, பிரேமலதா விஜயகாந்த் ஏற்பாடு பண்ணி அவங்க தரப்புல இருந்து ஒரு 4-5 ஃபேன்ல எடுத்து போய் உள்ளே வச்சாங்க டேபிள் ஃபேன். அந்த அளவுக்கு உள்ளே வந்து ரொம்ப ஹீட்டாக இருந்திருக்க போல் இருக்கு. வர்றவங்களும் அந்த ஸ்வெட்டிங்கோட வந்திருக்காங்க. உள்ளே தான் அதான் சொன்னாங்க. ஒரு சில இடங்கள்ல நல்லா பண்ணியிருக்காங்க, மற்ற இடங்கள்ல கூட இந்த மாதிரி ஒரு கன்சர்ன்ஸை வந்து எலெக்ஷன் கமிஷன் முன்னாடியே பார்த்து நிவர்த்தி பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. இதுல இன்னொரு மிக முக்கியமான நுணுக்கமான ஒரு விஷயத்தை இன்னைக்கு நான் கவனிச்சேன். பல இடங்கள் போனப்ப திமுக அதிமுகவினர் தான் பூத்துக்கு கொஞ்சம் தொலைவில் இருந்துக்கிட்டு மக்களுக்கு வழிகாட்டுறாங்க, எப்படி வாக்கு போடணும், எப்படியெல்லாம் நம்ம உள்ள போயிட்டு என்னெல்லாம் செய்யணுங்கிற மாதிரியான வழிமுறைகளை அந்த மக்களுக்கு இப்போ பொதுமக்கள் எந்த கட்சி சார்ந்தவங்களா இருந்தாலும் அவங்க வந்து சொல்றாங்க. அனுபவம் இருக்கு, அதனால சொல்றாங்க. அந்த இடத்துல வேற யாருமே இல்லை, திமுக அதிமுகவினர் தான் அதிகபட்சமா பார்க்க முடிஞ்சு. மாற்றுக் கட்சியை சேர்ந்த தாவேக்காவோ அல்லது நாம் தமிழர் கட்சியினரோ அந்த மாதிரியான வேலைகளை நாம பார்த்த இடங்கள்ல இல்லை. அப்போ இதுவே ஒரு உதாரணமாக இருக்கு. மற்ற கட்சிகள் வந்து போனா போட்டும், ஓட்டு போட்டா வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு மற்றவர்கள் மாதிரி போகாம இந்த 2 கட்சிகளும் தான் இதுலயுமே கவனம் செலுத்தி மக்களுக்கு உதவி செய்யறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சு. இன்னொன்று நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, ஆர்வ கோளாறுல சிலர் வந்து உள்ள போயிட்டு வீடியோ எடுக்கிறாங்க, யாருக்கு ஓட்டு போட போறோம் அப்படின்னு. குறிப்பா விஜய் கட்சியினருக்கு அந்த ஒரு நெருக்கடி இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். இன்னைக்கு திருப்பத்தூர்ல ஒரு நபர் விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட்டு மாட்டிக்கிட்டாரு. அது வந்து ஓட்டு போட்டதால மாட்டிக்கல, ஓட்டு போட்டதை வீடியோ எடுத்து போட்டிருக்காரு. வீடியோ எடுத்திருக்காரு, நான் வந்து விஜய்க்கு தான் ஓட்டு போடுறேன் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. அதுவும் நிர்வாகி வேற தாவேக்கால, அவர் உடனே கைது செய்யப்பட்டிருக்காரு. இன்னொரு இடத்துல பூத் ஸ்லிப்பே இல்லாம தாவேக்கா நிர்வாகி இதுன்னு நினைக்கிறேன், அருப்புக்கோட்டைன்னு நினைக்கிறேன், அங்க பூத் ஸ்லிப்பே இல்லாம ஓட்டு போட வந்திருக்காரு. அவரையும் வந்து உள்ள அனுமதிக்கல. இதெல்லாமே அங்கங்க கொஞ்சம் சர்ச்சையா போயிட்டு இருந்துச்சு. இந்த விஷயங்கள்லாம் பார்த்தோம். அதே மாதிரி பல சுவாரஸ்யங்களும் நம்ம பார்க்கணும். நம்ம இப்போ குறிப்பா பிடிஆர் பாத்தீங்களா, காலையில ஏன் மல்லிகை போட வந்தாரு, கையில ஃபுல்லா கோயிலுக்கு நான் போயிட்டு வந்திருப்பாரு நினைக்கிறேன். கையில ஃபுல்லா படங்கள்ல நிறைய தமிழ் படங்கள் அது எதுக்கு கையில சுத்துவாங்க, பண்ணையாரு மாதிரி மைனருக்கு இந்த மாதிரி தான் சுத்திட்டு வருவாங்க. அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது பார்க்க. அதே மாதிரி நீங்க சொன்னீங்க இல்லையா, தேனாம்பேட்டில் வந்து தமிழிசை அவர்களும் ஸ்டாலினும் சந்திச்சு பேசினாங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி காரைக்குடியில முக்கியமான சந்திப்பு நடந்திருக்கு. யாராருக்கு அப்படின்னா, சீமானுக்கும் தாவேக்கா வேட்பாளர் பிரபுவுக்கும் 2 பேர் ஆப்போசிட்ல வராங்க. சீமான் வந்து பிரபுவை கட்டி பிடிச்சு ஆரத்தளவி 2 பேருக்கும் வாழ்த்து பரிமாறிக்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து அந்த வீடியோ வந்து நிகழ்ச்சியாக இருந்தது பார்க்கறதுக்கு. தாவேக்கா பிரபுவும் வந்து ஓடி வராரு சீமானை பார்க்க. சீமானை வந்து அவர்கிட்ட விசாரிச்சு நலம் விசாரிச்சு 2 பேரும் அன்பு பகிர்ந்துக்கிறது பார்க்கும்போது உண்மையிலேயே வந்து சரி, ஓகே, தமிழ்நாடு வந்து ஏதோ ஒரு வகையில் அரசியல் ரீதியாக வந்து பல்வேறு கருத்துக்கள், மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் வேட்பாளர்கள் இடையில, சாதாரணமான மக்கள் இடையில ஏதோ ஒரு வகையில்
ஒற்றுமை நிலவுது. அதனோட எடுத்துக்காட்டு தான் இந்த நிகழ்ச்சியான சம்பவம் சொல்லிட்டு கூட பார்க்கலாம் நம்ம. நீங்க அதை மட்டும் தான் பார்த்தீங்க. நான் பார்த்தேன் சீமானுக்கு பின்னாடி இருந்த சாட்டை துரைமுருகனை பார்த்தேன். சிரிச்சுதான் சாட்டை துரைமுருகன் தான் இவரை கடுமையாக விமர்சிக்கிறவர். அப்போ அது எப்படி பிரபு எடுத்துக்கிறாருன்னு தெரியல. அவரும் இயல்பாக தான் இருந்தார். ஆனா இதுல சீமான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிரச்சாரத்துக்கு போறப்ப காங்கிரஸ் சார்பாக கார்த்திக் சிதம்பரம் இல்லையா, அவர் ஒரு இடத்துக்கு வந்திருந்தாரு. அப்போ சீமானை சந்திக்கணும்னே அவர் காத்திருந்தார் ஒரு பாயிண்ட்ல. ஆனா சீமான் வந்து கொஞ்ச நேரம் அந்த இடத்துல யோசிச்சுட்டு அவர் சந்திக்காம போயிட்டார். அப்போ ஒருவேளை பிரச்சாரம் முடிந்திருந்தா சந்திச்சிருப்பாரா அல்லது தனிப்பட்ட விஷயங்கள் காரணமா சந்திக்கலையா அப்படிங்கிறது இந்த இடத்துல பேச வேண்டியதா இருக்கு. ஆமா, அதே மாதிரி இன்னொரு மிக 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 முக்கியமான பிரச்சனை என்ன தெரியுமா? பப்ளிக் டிரான்ஸ்போர்ட். அதாவது தீபாவளி பொங்கல் கூட இருக்காதுங்க. இந்த தேர்தல் வந்தது, இந்த தேர்தலுக்கு மக்கள் வாக்களிக்க போறாங்க, முக்கியமா தென் மாவட்டங்களுக்கு போவாங்கல்ல, அந்த வாக்காளர்கள் ரொம்ப அவதிப்பட்டாங்க போல சென்னையிலிருந்து கிளம்பி போறதுக்கு. நான் கோயம்பேட்டிலிருந்து கிளாம்பாக்கம் போறதுக்கே 4-5 மணி நேரம் ஆகுது. செங்கல்பட்டு கிராஸ் ஆகிறதுக்கே வந்து நைட்டு 10 மணிக்கு கிளம்பியிருக்காங்க. செங்கல்பட்டுக்கு அடுத்த நாள் 7 மணிக்கு தான் போயிருக்காங்க. இப்போ அப்படிப்பட்ட மக்கள்லாம் எப்படி போய் வாக்களிக்க முடியும்? ஆமா, அந்த பிரச்சனை எப்படி வந்ததுன்னா இதுல இரண்டு விதமான கருத்துக்களும் சொல்றாங்க. ஒன்னு வந்து இது வந்து எலெக்ஷன் கமிஷன் தான் வந்து பேருந்துகள்லாம் அரேஞ்ச் பண்ணி விடணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் இது வந்து தமிழக அரசு தான் பொறுப்புன்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ நம்ம விசாரிச்ச அளவுக்கு இது வந்து தமிழக அரசு தான் பொறுப்புன்ற மாதிரி சொல்றாங்க நமக்கு. ஏன்னா இது வந்து பாலிசி டிசிஷன் கிடையாது, இது வந்து டே டு டே ஆக்டிவிட்டிஸ் தான், டே டு டே ஆப்ரேஷன்ஸ் தான். இப்போ தமிழக அரசாங்கம் தான் வந்து ஏதோ ஒரு வகையில் முன்னெச்சரிக்கை செயல்பட்டு பேருந்துகள் விடணும்னு சொல்லிட்டு கருத்து ஒரு பக்கம் வச்சாலும் தமிழக அரசு என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்கள் எப்பவும் போல விடுற மாதிரி 6000 பேருந்துகள் விட்டுருக்கோம், நம்ம ஸ்பெஷல் பஸ் விட்டுருக்கோம், 6000 பேருந்துகள் தான் எப்பவும் இது பண்றோம்னு சொல்லிட்டு அந்த இதை வந்து அவங்களும் சுட்டி காட்டுறாங்க, நான் கரெக்டாக இது பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. இருந்தாலும் ஏன் இவ்வளோ ஒரு டிராஃபிக் ஆச்சுன்னா நினைச்சு பாருங்க, நைட்டு ஃபுல்லாக ஒரு பஸ் ஸ்டாண்டில் அந்த அளவுக்கு பெண்கள் அதிகமாக இருந்திருக்காங்க, ரெஸ்ட் ரூம் போக முடியாது, உணவுகள் அங்கே கிடைக்காது. ஏன்னா இன்னைக்கு சென்னை சிட்டி ஃபுல்லாக இப்போ அது ஹோட்டல் ஃபுல் லீவ் தான். அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல இது யாரை தான் பொறுப்பேற்கிறது? யார் இதுல நம்ம எல்லாத்தையும் தூக்கி முதல்ல அரசு மேல போடுறதும் சிரமம். ஏன்னா இன்னைக்கு தான் வாக்கு தேதி அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அன்னைக்கு முத நாள் கிளம்புறோம் அப்படின்னா அதற்கேற்ற முன் தயாரிப்புகளோட கிளம்பணும். அதுவும் சொல்றாங்க. மக்களுக்கும் கொஞ்சம் பொறுப்பு இருக்கும். எல்லாத்தையும் தூக்கி கொண்டு அரசு மேலேயோ அதிகாரிகள் மேலேயோ போடுறது ஒரு வகையான அது எப்படி எடுத்துக்கிறதுன்னு பார்க்கணும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இது தமிழக அரசு பொறுப்பா? ஆமா, தமிழக அரசு பொறுப்பு. ஆனா தமிழக அரசு முழு வீச்சில் செயல்படுதா அப்படின்னா அதுல ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா இந்த காலகட்டத்தில் அரசு அதிகாரிகள் தான் அரசை இப்ப இயக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து அமைச்சர் சிவசங்கர் உட்காந்துக்கிட்டு அதை பண்ணிட்டு இருக்க மாட்டாரு. அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணலாம் எது பண்ணலாம்னு பார்க்க மாட்டாரு. காப்பந்து அரசாக தான் செயல்படுமே ஒழிஞ்சு ரொம்ப நுட்பமா உள்ள இறங்கி வேலை செய்வாங்களா அப்படின்னு கேட்டா அது சந்தேகம் தான். அதிகாரிகள் தான் அதை மெயினா பாக்குறாங்க. ஏன்னா இந்த 5 ஆண்டுகள்ல பேருந்து ஷார்ட்டேஜ் இருந்துச்சுன்னா இருந்துச்சு. ஆனால் இந்த அளவுக்கு ஒரு டிராஃபிக் ஜாமு, இந்த அளவுக்கு ஒரு பிரச்சனை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அப்படி பார்க்கல. ஏன்னா அரசு முழுமூச்சா செயல்படும். அமைச்சர் வந்து நேரடி உத்தரவு பிறப்பிப்பாரு. அப்போ அரசு அதிகாரிகள் ரொம்ப தீவிரமா முடுக்கி விடப்படுவாங்க. இதுல அரசு அதிகாரிகளுக்கு நேரடி உத்தரவு, அதிரடி உத்தரவு, பரபரப்பான உத்தரவுலாம் வராது. அவங்க எடுக்கிறதா முடிவுங்கிற அடிப்படையில் இந்த குழப்பம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம முதல் கட்டமா புரிஞ்சு. இன்னொரு கன்சர்ன் என்ன பண்ணா, டோல்கேட்லயாச்சும் டோல் ஃப்ரீயா விட்டுருந்துருக்கலாம், அதுல இப்ப டிராபிக் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சம்பாதிக்கவே தான் சரியான டைம். நீங்க இப்ப ஃப்ரீயா விட சொன்னா இல்ல, அந்த அளவுக்கு மக்கள் அந்த வாக்களிக்க போறாங்களா, அவங்களோட உரிமைகளை மதிச்சாச்சு டோல் ஃப்ரீயா விட்டுருக்கலாம். இல்ல வேல்முருகன் வந்திருந்தா ஃப்ரீயா விட்டுருப்பாங்களோ நம்ம தெரியல. இன்னொரு பக்கம் இந்தியன் ரயில்வே சொல்றாங்க, எதுக்கு நீங்க தமிழ்நாடு தேர்தல் ஒரு 4 ட்ரெயின் தான் ஸ்பெஷல் ட்ரெயின் விட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சாதாரண ஐபிஎல் நிகழ்ச்சி நடந்தா எத்தனை மெட்ரோ இலவசமா பயணத்தை அனுமதிக்கிறாங்க. ஐபிஎல்லுக்கு அனுமதிக்கிறவங்க ஒரு தேர்தலுக்கு அனுமதிக்க மாட்டாங்க. அப்புறம் என்ன அரசாங்கம்? மத்திய அரசா இருந்தாலும் சரி, மாநில அரசா இருந்தாலும் சரி, இதெல்லாம் வந்து இலவசமா அனுமதிச்சு மக்களோட பயணத்தை எளிதாக்கினதானே அவங்க ஜனநாயக கடமை ஆற்ற முடியும். அப்பதான் போயிட்டேன்னா தொலைதூரத்தில் இருக்கவங்க எல்லாம் வந்து இப்போ போயிட்டு இருப்பாங்க, சில பேர்ல ஓட்டு போட்டுப்பாங்கன்னு தெரியாது. எனக்கு அந்த அளவுக்கு ஒரு பெரிய சிக்கல் ஏற்படுத்திட்டாங்க நினைக்கிறேன். இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்களோ அவங்க போய் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் எல்லாத்தோட கோரிக்கை. நடவடிக்கை எடுக்கணும், யார் எடுப்பாங்கிறதா பிரச்சனை. ஆமா, ஏன்னா இப்ப அழகு இப்ப இது வந்து நம்ம தேர்தல் சார்ந்து பார்த்தோம். தேர்தலுக்கு பின்னணியில சில அரசியல் இதுல கொஞ்சம் சொல்லியிருந்தோம். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா தாவேகா தரப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா, குறிப்பா புசியான தாதா பிரச்சனால செக்ரட்டரியேட் போயிட்டு தலைமை தேர்தல் ஆணையர் இருக்காங்களா, அவங்களோட ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. இந்த மாதிரி இன்னும் பல மக்கள் வந்து வாக்களிக்கிறதுக்கு ஊருக்கு போகல, அதனால 2 மணி நேரம் அந்த வாக்கு நேரத்தை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. பட் நான் பேசுற டைம் வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் வரல. எக்ஸ்டென்ஷன் வருமான டவுட் தான். ஆனா மீண்டும் அவங்க வந்து திமுக தான் கேள்வி வைக்கிறாங்க. திமுக அரசாங்கம் தான் வந்து தாவேக்காக்கு அதிகமாக வாக்குகள் போயிருக்கூடாதுன்னு சொல்லிட்டு முடக்கிறாங்கன்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஆதவர்ஜனா வந்து துறை ரீதியாக விசாரணைக்கு வந்து நான் வலியுறுத்துவான்னு சொல்லிட்டு வர கருத்து தெரிவிச்சிருக்காரு. பட் இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் இந்த சிக்கல் முதல்ல தேவையில்லாதது, யாருனால சிக்கல் வந்துச்சுன்னு சொல்லிட்டு தான் பெரிய குழப்பம் வைப்போம். இந்த ஆதவர்ஜனன்னு சொல்றப்ப எனக்கு
அவர் செய்த விஷயங்கள், அதற்கு ஒரு இப்போ பாட்டில் விட்டு அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை பற்றி பேசவே மாட்டார். கரூர் மேட்டரை பற்றி சொல்லிட்டு அதுக்கப்புறம் பேசவே மாட்டார். அவர் மேலே தான் எஃப்ஐஆர் இருக்கு. விஜய் மேலே இன்னும் எஃப்ஐஆர் போடலை. போட்டாங்களா அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள் நமக்கு தெரியல. ஏன்னா எதுவுமே வந்து மத்திய அரசு அப்லோட் பண்ணாமல் வச்சிருக்கு. அப்போ அதற்கு பின்னணியில் விஜயனுடைய தேர்தல் வெற்றிகள் அல்லது அவருடைய தேர்தல் பாதிப்புகளை குறித்து மத்திய அரசு நடவடிக்கை எடுக்குங்கிற ஒரு பேச்சு ஓடிட்டு இருக்கா. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம நடைமுறை அரசியலுக்கு வரலாம். இப்போ திமுகவுல கூட்டணி கட்சிகள் மத்தியில் ஒரு சலசலப்பு இருக்கு. என்ன சலசலப்பு அப்படின்னா, இன்னும் சலசலப்பு இது இப்பதான் சலசலப்பே, ஒரிஜினல் சலசலப்பு இது. அதாவது நம்ம நேத்தியே பேசியிருந்தோம், தோழமை கட்சிகளை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு முதல்வர் வந்து கட்சி நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டிருக்காரு, கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கும் சொல்லியிருக்காருங்கிற விஷயங்கள்லாம் பார்த்தோம். இப்போ இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, நமக்கு தெரியும் ஒரு கட்சி திமுக அதிமுகன்னா நம்ம பல இடங்கள்ல பார்க்கலாம், என்னென்ன கவனிப்புகள் முத நாள் செய்வாங்களோ அதெல்லாம் செஞ்சிருவாங்க. பாஜக இருந்து பல கட்சிகளும் செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த கவனிப்புகள் முறையா தொகுதிகளுக்கு போய் சேரலைங்கிற ஒரு அதிருப்தி இருக்கு. என்ன அதிருப்தி அப்படின்னா, இப்ப வேறு வேறு கட்சிகளை சேர்ந்தவங்க எல்லாம் போட்டிடுறாங்க இல்லையா, அவங்களுக்கு தலைமையிடமிருந்து வந்த கவனிப்புகள் முறையாக கீழ்மட்டம் வரைக்கும் போய் சேரல அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்கு. இப்ப அப்படியே இருந்தாலும் மேலேருந்து வந்துருச்சு, இங்க இருக்கவங்க பாதியிலேயே எடுத்துக்கிட்டாங்க. அப்ப இப்ப என்ன அந்த கவனிப்புகள் ஏன் போய் சேரல அப்படின்னா, நிக்கிறது மாற்று கட்சி, நமக்கு என்ன, அவங்க ஜெயிச்சா என்ன தோத்தா என்ன, நாம கிடைச்ச வரைக்கும் அனுபவிச்சிடலாங்கிற முறையில அங்க இருக்கவங்களே அனுபவிச்சிட்டாங்க அப்படிங்கிற விஷயங்கள் கூட்டணி கட்சிகள் மத்தியில் பேசப்படுது. இன்னும் சிலர் என்ன சொல்றாங்கன்னா, ஏங்க யாரோ நின்னா பரவாயில்ல, எந்த சின்னமோ நின்னா பரவாயில்ல, அவங்க கட்சி சின்னம் தாங்க போட்டியிடுது, வேட்பாளர் மட்டும்தான் நாங்க வேற கட்சி, எங்களை கூட அப்படி பாரபட்சமா நடந்துக்கணும், தலைமை சரியா தான் இருக்கு, அது வந்து சரியான முறையில வந்துருச்சு, ஆனா இங்க இருக்கிறவங்க அது கொண்டு போய் உரிய வகையில கவனிப்பை செலுத்தல, அதனால இதுல வந்து மெஜாரிட்டி கம்மியானாலோ அல்லது பின்னடைவை சந்திச்சாலோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் காரணமா இருக்குன்னு அவங்க வந்து சொல்றாங்க. இதுல குறிப்பா கூட்டணி கட்சிகள் காங்கிரஸ், மதிமுக, பிசிக இந்த மாதிரியான கட்சிகளுக்கு இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்திருக்கிறதாக தகவல்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. பேசும் வழக்கு நாளைக்கும் பல செய்திகளோட சந்திக்கலாம். நன்றி. தொடர்ந்து பேசலாம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.